ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலக்கோட்டில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1979 என்ன இருந்துச்சுன்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா 1978 பெண்கள் ஆண்டு பார்த்தோமா. இப்போ 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஓகேவா. அப்புறம் அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சதும் 1979 தான். 2 நிகழ்வா. 3வது நிகழ்வு என்னென்னா ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. இது எப்போன்னு கேட்டாங்கன்னா அதுவும் 1979. இந்த 3 நிகழ்வுகளும் 1979 நடந்திருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஊரக இளைஞருக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எதில் இருக்குன்னா 11th எக்கனாமிக்ஸ்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 1980 ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இதுவும் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 1980 ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நெக்ஸ்ட் 1981 கோயம்புத்தூர் மாநகராட்சியான ஆண்டு எப்படின்னா 1981. இது நோட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியான ஆண்டு எப்படின்னா 1981. அப்புறம் நெக்ஸ்ட் 1982 என்ன இருந்துச்சுன்னா சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டத்தை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பாரு. இதே மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்திருப்பா? காமராஜர். அது போன வீடியோவில் பார்த்தோம். சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பாரு. இன்னொரு நிகழ்வு என்னென்னா முதல் லோக் அதாலத். குஜராத்தில் ஜுனாகத் அப்படிங்கிற இடத்துல முதல் லோக் அதாலத் கொண்டு வரப்பட்டிருக்கும். அது எந்த வருஷம்னா அதுவும் 1982. ஓகேவா. நெக்ஸ்ட் 1983 என்னன்னா ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம். 1983 என்னச்சு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம். நெக்ஸ்ட் 1984 என்னன்னா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யாருன்னா பச்சேந்திரி பால். அப்போ 1984 என்ன நடந்திருக்கும்? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் அவங்க தான் ஃபஸ்ட்டு அடைஞ்சிருப்பாங்க. அவங்க பேர் பச்சேந்திரி பால். அது எந்த வருஷம் அவங்க போயிருப்பாங்கன்னா 1984. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 8th புக்கில் இருக்கும். 8th எல்லாம் 7th நினைக்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1985 ஜிவிகே ராவ் குழு. பஞ்சாயத்து ராஜுக்காண்டி ஒரு 4 கமிட்டி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அதில் இது ஒன்று. 1985 ஜிவிகே ராவ் குழு ஒன்று. இன்னொன்று என்னென்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. இது 11th புக்கில் இருக்கும். இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 எக்கனாமிக்ஸ். இது இந்திரா ஆவாஸ் யோஜனா. நெக்ஸ்ட்டு 1986 இந்திய தர நிர்ணய பணியகம். அப்புறம் சாலை பாதுகாப்பு குழு. இது 2வது நிகழ்வு. அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த 3 1986 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய தர நிர்ணய பணியகம், சாலை பாதுகாப்பு குழு, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இதே தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா டிசம்பர் 24. உலக நுகர்வோர் திட்டம்னா மார்ச் 15. ஓகேவா. இந்த 2ஐயும் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தகவல். அடுத்து 1987 என்னென்னா தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம். 87 என்னன்னா இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நான் ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும்தான் கொடுத்தேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1987 தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம். ஓகேவா. நெக்ஸ்ட் 1988 என்னென்னா மலையணில் வனவிலங்கு சரணாலயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா விருதுநகரில். ஓகேவா. மலையணில் வனவிலங்கு சரணாலயம். இது எதில் இருக்குன்னா 10th ஜியாகிரஃபி புக்கில் இருக்கும். தமிழ்நாடு ஜியாகிரஃபியில் இது கொடுத்துருப்பாங்க. 1988 மலையணில் சரணாலயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 1989 என்ன நடந்திருக்குன்னா ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா இப்போ 89. இன்னொரு நிகழ்வு என்னென்னா தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்தது 1989. இந்த 2 நிகழ்வும் 1989. நெக்ஸ்ட் 1990 என்ன நடந்திருக்கும்னா வையக விரிவு வலை www.in இருக்கா, அது கொண்டு வந்தது 1990. இன்னொரு நிகழ்வு என்ன உலக எழுத்தறிவு ஆண்டு அங்கீகரித்தது 1990. உலக எழுத்தறிவு தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி. சரியா. செப்டம்பர் 8 தான் உலக எழுத்தறிவு தினம். இன்னொன்று என்னன்னா தினேஷ் கோஸ்வாமி குழு. இது தினேஷ் கோஸ்வாமி குழு எதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்கன்னா தேர்தல் நடவடிக்கையை சரிபார்க்கறதுக்காண்டி இந்த தினேஷ் கோஸ்வாமி குழு கொண்டு வந்திருப்பாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 11th பாலிட்டி புக்கில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாடம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1991 இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்த வருஷம் 1991. இந்த தகவல் எதில் இருக்குன்னா 9th தமிழ் புக்கில் இருக்கும்னு ஃபஸ்ட் டேர்மில் இருக்கும். இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது 1991. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 1992 தொட்டில் குழந்தை திட்டம். இது யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் கரும்பலகை திட்டம் அதுவும் 92 தான் வந்திருக்கும். அப்புறம் தேசிய பஞ்சாயத்து சட்டம் 92 ஏப்ரல் 24. ஓகேவா. 24. இந்த கொஸ்டின் 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 24.
ஓகேவா. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த வருஷம் பார்த்தோம். இப்போ வந்து அது திருத்தி அமைக்கப்பட்டது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1992. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போன்னா 93. ஓகேவா. அப்புறம் ஓரா கமிஷன், இது வந்து தேர்தலுக்காண்டி கொண்டு வந்த இந்த கமிஷனும் ஒரு கமிஷன். இதை வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1994 நெல்சன் மண்டேலா அதிபராதல். தென்னாப்பிரிக்காவில் வந்து நெல்சன் மண்டேலா அதிபராதல் எப்போம்னா 94. இதே இன்னொரு நிகழ்வு என்ன நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்ததும் 1994. இதே இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்ததுன்னா 92. தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுன்னா 1994. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1995 என்னென்னா முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. முத்துராமலிங்க தேவருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா 1995. இன்னொன்று என்னென்னா பெய்ஜிங்கில் 4வது மகளிர் மாநாடு நடந்திருக்கும். இது ஸ்கூல் புக்கில் இருக்கதான் எடுத்து போட்டிருக்கோம். சரியா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இதுவும். பெய்ஜிங்கில் 4வது மகளிர் மாநாடு நடைபெற்ற வருஷம் 95. நெக்ஸ்ட் வந்து 1996 தேசிய கடல்சார் நிறுவனம் ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 9th ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. இது எந்த பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோவாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 96 தேசிய கடல்சார் நிறுவனம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1997 என்ன நடந்ததுன்னா பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். இப்போ காலேஜில் யூடிசிங் பண்ணுவாங்களா, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு எப்போ சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 1997 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்னென்னா தமிழகத்தின் மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஸ்டார்ட் பண்ண வருஷமும் 97 ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஏப்ரல். அப்புறம் புக்கர் பரிசு பெற்றவங்க முதல் பெண்மணி யாருன்னா அருந்ததி ராய். அதுவும் 1997 தான் புக்கர் பரிசு பெற்ற முதல் பெண்மணி அருந்ததி ராய். எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா 1997 வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1998 இந்திரகுப்தா குழு அப்படின்னு ஒரு குழு. இது எதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்கன்னா இதுவும் தேர்தல் நடவடிக்கைக்காண்டி கொண்டு இருப்பாங்க. இதுவும் 11th பாலிட்டியில் தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இந்த தேர்தல் பற்றி 11th பாலிட்டிலேயே ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த இயர் வரும். ரெண்டாவது வந்து அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற வருஷமும் 1998. அமர்த்தியா சென் தெரியும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மனிதர். அவர் வந்து நோபல் பரிசு பெற்றதும் 1998. நெக்ஸ்ட் வந்து 1999 என்னன்னா அநாகரிகமாக சித்தரித்தலுக்கான சட்டம். இப்போ விளம்பரத்தில் வந்து இந்த அநாகரிகமாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1999 வந்திருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா தங்க நாற்கர சாலை ஸ்டார்ட் பண்ண வருஷமும் 1999 தங்க நாற்கர சாலை. அடுத்து சூப்பர் சைக்ளோன் எப்போ வந்துச்சுன்னா அக்டோபர் 29 ஒடிசாவில் வந்திருக்கும். அது எந்த வருஷம் வந்ததுன்னா 1999. இது 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பர் சைக்ளோன் எப்போ வந்ததுன்னா 1999 அக்டோபர் 29 ஒடிசாவில் வந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2000 அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம். அப்புறம் சிறார் நீதி சட்டம், அப்புறம் விரைவு நீதிமன்றம். இந்த 3 நிகழ்வுகளும் 2000 தான் வந்திருக்கும். ஓகேவா. விரைவு நீதிமன்றம், சிறார் நீதி சட்டம், அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் இருந்தால் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.